ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஎஸ்கேர். ஸோ இன்றைக்கி இந்த லிஸ்டிங் வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ் சினிமாவில் ஒரு சில முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ், பெரிய பெரிய ஹீரோட ப்ராஜெக்ட்ஸ் ஷூட்டிங் ஒர்க்லாம் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் ஆகிற சுச்சுவேஷன், அந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்துருவாங்க. பட் அந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகிறதுக்கு முன்னாடி திடீர்னு ஏதோ ஒரு ரீசன்னால அந்த ஷூட்டிங் ஸ்டாப் ஆகி மொத்தமாக ட்ராப் பண்ண தமிழ் படங்கள்லாம் என்ன அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த லிஸ்டிங் வீடியோலாம் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத பல பெரிய பெரிய ஆக்டர்ஸோட படங்கள்லாம் ட்ராப் ஆகியிருக்கு. ஸ்டில் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே எடுக்க முடியல. அந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸும் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஓவராலாக இன்றைக்கி இந்த வீடியோ இல்லாமல் பார்த்துலாம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் 8ஆவதாக இருக்கிறது கரிகாலன். ஸோ இந்த படத்தில் ஆக்டர் சியான் விக்ரம் சாரை தான் கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 80 to 70% ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு. போஸ்டருக்கான அந்த ஃபோட்டோ ஷூட் இதெல்லாம் எடுத்து படத்தோட ஷூட்டிங்கு போகிற அந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட பட்ஜெட் ரொம்ப பெருசு, போக பெருசாகிட்டே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் சியான் விக்ரம் சார் மார்க்கெட் இல்லை, அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காரு. அந்த டைமில் ஐயும் போய்கிட்டு இருக்கு. அப்படின்ற பல விஷயங்கள்னால போஸ்ட்பான் பண்ணி வைக்கலாம். ஐ படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறம் இதை டெஃபினட்டாக நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சுவார்த்தைகள் போச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்தடிச்சு இப்போ ஃபைனலி இது வந்து கண்டிப்பாக பெரிய பட்ஜெட் படம், இது முடியாது அப்படின்ற காரணத்தினால இப்போ டோட்டலி இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டாங்க. லிஸ்ட்ல 7ஆவதாக இருக்கிறது மிரட்டல். இந்த ஒரு படத்தை ஆக்டர் அஜித் குமார் தான் நடிக்கிறதா இருந்தது, ஏஆர் முருகதாஸ் சாரோட டைரக்ஷன்ல. இது வந்து செகண்ட் காம்போவா இணைஞ்சிருக்க வேண்டியது ஆஃப்டர் தீனா. இந்த ஒரு படத்துல அஜித் சாருக்கான அந்த ஒரு போட்டோ ஷூட்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒயிட் கலர்ல வரியா ஏதோ ஒரு காஸ்டியூம் போட்டுருக்கிற மாதிரி, நிறைய வித்தியாசமான காஸ்டியூம்லாம் இருக்கிற மாதிரி போட்டோ ஷூட்லாம் எடுத்து போட்டு ஒரு மாதிரி அந்த டைம்லேயே வேற லெவல் பண்ணிட்டாங்க. ஆஹா, இது பெரிய படமா வரும் போலேடா, ஏஆர் முருகதாஸ் வேற எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஹைப் அந்த டைம்ல கிரியேட் பண்ணாங்க அஜித் சார் ஃபேன்ஸ் மத்தியில. பட் என்னவோ ஏதோ ஒரு சில ப்ரொடக்ஷன் ப்ராப்ளம்ஸ்னால வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஃபர்தரா ஷூட்டிங்குள்ள போய் ரிலீஸ் ஆக முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அஜித் சாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் வந்துருச்சு, ஏஆர் முருகதாஸ் சாருக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சாங்க. டோட்டலி இதை மறந்தே போயிட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய ட்ராப்டான ஒரு ஃபிலிமாக மாறிடுச்சு. லிஸ்ட்ல 6ஆவதாக இருக்கிறது கெட்டவன். இந்த படத்தை ஆக்டர் எஸ்டிஆர் தான் நடிக்கிறதா இருந்தது. அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிக்கிறதா இருந்தது. லிட்டரலி இந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் என்னவோ ஏதோ ரீசன் என்னன்றது வந்து ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரையுமே சொல்லப்படல. ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, சிம்பு சார்னாலேயே தான் இந்த படம் வந்து ஷூட்டிங்கே போக முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அவர் அந்த டைம்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக டைரக்ட் பண்ண மாட்டார், ஆக்ட் பண்ண மாட்டார், ரொம்ப வந்து கேஷுவலாக சுற்றிட்டு இருப்பாரு. இதனாலே வந்து எடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்ததுன்ற காரணத்தினால இந்த படம் அதுக்கப்புறம் வந்து போகல அப்படின்னும் ஒரு ரீசன் இருக்கு. இது ரெண்டுல எது உண்மை அப்படின்றது தெரியல. ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தே சொன்னாதான் அதை நம்ம நம்ப முடியும். பட் இந்த மாதிரியான ஒரு சில காரணங்களால இந்த படம் ஃபர்தரா ஷூட்டிங்குள்ள போய் ரிலீஸ் ஆக முடியாத ஒரு சிச்சுவேஷன் போயிடுச்சு. அதனால டிராப் ஆயிருச்சு. லிஸ்ட்ல 5ஆவதாக இருக்கிறது எந்திரன். என்ன ப்ரோ சொல்றீங்க எந்திரன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், எந்திரன் தான். நம்ம ரஜினி சார் நடிச்சு பார்த்த எந்திரன் கிடையாது. இது வந்து இந்தியன் படத்துக்கு அப்புறம், கரெக்டாக இந்தியன் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கமல் சாரை வச்சு இந்த எந்திரன் படத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்லேயே இதை வந்து கமல் சார்கிட்ட சொல்லி இதுக்கான ஒரு சில அனிமேட்ரானிக் ஒர்க்லாம் பண்ணி பாலிவுட் ஆக்ட்ரஸான பிரீத்தி சிந்தா வந்து கேஸ்ட் பண்ணி ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே பண்ணாங்க. பட் அந்த டைமில் இது வந்து ரொம்ப பெருசு, இவங்க நினச்ச மாதிரி இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் லைக் கிளைமேக்ஸில் அந்த விஷுவல்லாம் வந்து கொண்டு வரவே முடியாது. கண்டிப்பாக ஹாலிவுட் லெவலில் பண்ணால் அந்த அளவு பட்ஜெட் வேணும் அப்படின்ற பல ரீசனால அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தள்ளி வைப்போம்னு சொல்லிட்டு விட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 10-12 வருஷம் கழிச்சு அது வந்து ரஜினி சார் கை வந்துச்சு. அதுக்கப்புறம் ரஜினி சார் அதை பண்ணி தான் நம்ம எந்திரனை ஸ்க்ரீனில் பார்த்தோம். கமல் சாரோட வெர்ஷன் பார்க்கவே முடியாமல் போயிடுச்சு. அது அந்த காரணங்களால் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி இந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆயிடுச்சு. லிஸ்ட்ல 4ஆவதாக இருக்கிறது வேட்டை மன்னன். இந்த படத்தில் ஆக்டர் எஸ்டிஆர் தான் நடிக்கிறதா இருந்தது. டைரக்டர் நெல்சன் திலீப் குமாரோட ஃபர்ஸ்ட் டெபியூ டைரக்டராக இந்த படத்தில் அவர் இன்ட்ரடியூஸ் ஆக வேண்டியது. இந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் இது எல்லாத்தையுமே வந்து சொல்லிட்டு இந்த படத்துக்கான ஷூட்டிங் லண்டன்ல இது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்கள்லாம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போனாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி ஃபினான்ஸ் ப்ராப்ளம் அதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் அதுக்கப்புறம் பண்ணவே முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நெல்சன் திலீப் குமாராலையும் அந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நவுத்த முடியல, ப்ரொடியூசர்ஸாலையும் அந்த படத்தை எடுத்து பண்ண முடியல. ஆக்டர் எஸ்டிஆரும் அதுக்கப்புறம் ஒரு பேட் ஃபேஸ்க்குள்ள போயிட்டார். அவர் மறுபடியும் ரெக்கவர் பண்ணி கொண்டு வர முடியல. இப்படின்ற பல சிக்கல்னால வேட்டை மன்னன் படம் வந்து டோட்டலி டிராப் ஆயிருச்சு. ஒரு சில ஃபுட்டேஜஸ்லாம் எடுத்தாங்க. பட் இருந்தாலும் டோட்டலி அந்த படத்தை ஃபுல் ஃபிளெஜா எடுக்க முடியல. அது வந்து ஒரு டிராப்டு ஃபிலிம் தான். பட் அதுக்கப்புறம் ஃபைனலி ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நெல்சன் திலீப் குமாரே இப்போ வந்து அவரோட டெபியூ படம் வந்து கோலமாவு கோகிலா மூலமா கொடுத்தாரு. அந்த அளவு ஒரு பெரிய லாங் டைம் எடுத்துமே இந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. லிஸ்ட்ல 3ஆவதாக இருக்கிறது ஜக்குபாய். ஜக்குபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் தான் நடிக்க வேண்டியதாக இருந்தது. அதாவது இதுக்கான ஃபோட்டோ ஷூட்லாம் ரிலீஸ் ஆயிருந்தது. லைக் சவுதி அரேபியாவில் போட்டிருப்பாங்களே ஜிப்பா, அது மாதிரியான காஸ்டியூம்லாம் போட்டு AK-47 கையில் வச்சுக்கிட்டு ரஜினி சார் உட்காந்துருக்க மாதிரியான போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ஒரு படத்தை டைரக்டர் KS ரவிக்குமார் சார் தான் டைரக்ட் பண்ணுறதா இருந்தது. பாபாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தாங்க. பட் பாபா படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிசாஸ்டராக மாறினால ரஜினி சார் எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், எனக்கு ஒரு சபட்டிக்கல் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய
பிரேக் எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவர் சந்திரமுகி அதெல்லாம் பண்ணி அப்படியே வந்தாரு. பட் அந்த ஒரு கேப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜக்குபாய் ப்ராஜெக்ட் அவர் மிஸ் பண்ணிட்டாரு. கேஸ் ரவிக்குமார் சாருமே ரஜினி சார் பண்ணலன்னா இப்போதைக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அந்த ப்ராஜெக்ட்டை விட்டுட்டாரு. படத்துக்கான ஸ்கிரிப்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சில ஃபோட்டோ ஷூட்லாம் போச்சு. தென் அதுக்கப்புறம் ஃபர்தராக அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகாமல் டோட்டலாக ட்ராப் ஆயிடுச்சு. லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது புறநானூறு நம்ம சூர்யா சார் நடித்து சுதா கொங்கரா மேமோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு படமாக இருந்தது. இதுக்கான கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு, போஸ்டர்ஸ், தென் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஷூட்டிங் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லிட்டரலி இந்த படத்தோட செட் ஒர்க்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் ஃபுல் ஃப்ளெஜாக போச்சு. காலேஜ் செட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் போட்டாங்க. பட் ஒரு பெரிய பேட் லக் என்னன்னா, சூர்யா சார் இந்த ஒரு படம் வந்து மேபி ஒரு சில ஸ்கிரிப்ட் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லைனா நான் நடிக்கலை அப்படின்னு சொன்ன காரணத்தினாலையும், இல்லை ஸ்கிரிப்டெல்லாம் என்னால் சேஞ்ச் பண்ண முடியாது, இல்லை என்ன இருக்கோ அதை தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதா கொங்கரா மேம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தனாலையும் வந்து கொஞ்சம் ஒரு சில மனஸ்தாபங்களால இவங்களோட இந்த கூட்டணி நடக்க முடியாமல் டோட்டலி இவங்க வந்து பிரிஞ்சுட்டாங்க. அதன் காரணமாக தான் புறநானூரை வந்து இப்போ பராசக்தியாக நம்ம பார்க்குறோம் சிவகார்த்திகேயன் வெர்ஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் படம் ரிலீஸ் ஆகல, பட் அந்த படத்தை தான் பராசக்தி அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருக்காங்க சுதா கொங்கரா மேம். ஸோ ஃபைனலி லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது யோகன் அத்தியாயம் 1. இது நம்ம தளபதி விஜய் சார் நடித்து கௌதம் வாசுதேவ் மேனன் சார் வந்து டைரக்ட் பண்ணுறதா இருந்த ஒரு படம். அந்த டைம்லேயே அந்த 2010 டைம்லேயே ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் நியூயார்க் அந்த மாதிரி ஒரே ஃபாரின் லொகேஷன்ஸில் வச்சு ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் எடுக்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு கௌதம் வாசுதேவ் சார் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு இந்த ஸ்டோரியை நரேட் பண்ணியிருக்காரு. இதுக்கான இனிஷியல் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே போச்சு. அதெல்லாம் சம மாசாக இருக்கும். கோட் ஷூட்லாம் போட்டு விஜய் சாருக்கு எத்தா இருக்கிற மாதிரி. பட் விஜய் சார் வந்து இது ரொம்ப ஃபாரினிஷாக இருக்குது. லைக் அந்த ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் இருக்கு. இதை நம்ம ஆடியன்ஸ்க்கு எப்படி செட் ஆகும்னு எனக்கு தெரியல, எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கன்னு தெரியல. ரொம்ப பெரிய ஸ்டோரியா இருக்கு. அப்பவே பார்ட் 1 அதாவது அத்தியாயம் 1, இதுக்கு அடுத்து பார்ட் 2 பார்ட் 3 அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க? நம்ம ஊர் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஆர்ஜினேட்டடா இருக்கக்கூடிய ஆடியன்ஸ்க்குலாம் அதெல்லாம் போய் இறங்காது. அதனால இது இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சார் வந்து இதை டிக்ளைன் பண்ணியிருக்காரு. தென் அதுக்கப்புறமும் கௌதம் வாசுதேவ் மேனன் சார் நிறைய ஹீரோஸ் அப்ரோச் பண்ணி இப்போ ஃபைனலி அந்த படத்தை தான் துருவ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி விக்ரம் சார் கிட்ட பண்ணி அந்த படத்தோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த படத்துல விஜய் சாரோட பேர் வந்து ஜான் வைக்கிறதா இருந்தது. இந்த படத்துலயும் ஹீரோட பேரு ஜான் தான். அப்படி பார்க்கும்போது மேபி துருவ நட்சத்திரம் படம் வந்து யோகன் அத்தியாயம் 1ஓட ஒரு சில எலமெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கலாம், இல்லைனா டோட்டல் ஃபிலிமாவே அதுவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் ஃபைனலி என்னவோ ஏதோ நம்ம யோகன் அத்தியாயம் 1 வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கல. அது டோட்டலி அந்த ப்ராஜெக்ட் ஆனால் ட்ராப் ஆயிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டில் எது வந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பெயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்ணுறது வரையும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.